ஹாய் காய்ஸ், வாங்க நம்ம மதுரை ஸ்பெஷல் ஃபேமஸ் சிக்கன் கறி தோசை பார்க்கலாம். எப்படின்னு பார்க்கலாமா? இது வந்து நான் எலும்பு குழம்புக்கு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கறி குழம்பு நார்மலாகவும் சாப்பிடலாம், இருந்தாவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கனில் இங்கே பாருங்கள், போன் தனியாகவும் போன்லெஸ் தனியாகவும் பிரித்து வச்சுருக்கேன். நான் இப்போ பாருங்கள், இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா பொரிஞ்சதுமே அடுத்து அறுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கிறேன். நான் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதுக்கு நான் ஒரே பெரிய வெங்காயம் ஒரே தக்காளி தான் போட போகிறேன். அதிகமாக தேவையில்லை, நம்ம கொத்துக்கறி மாதிரி தானே செய்ய போகிறோம். ஸோ கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா சிக்கன் வெங்காயம் வணக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணக்கணும், நல்லா வணங்கட்டும். தக்காளி பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ மீதி பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வணக்கிடுவாங்க, நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். இப்போ மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் 1 ஆட் பண்ணிக்கிறேன். தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சீரக மிளகு வறுத்து வச்சது அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதிகமாக வேண்டாம் மசாலா, அதிகமாக மசாலா வேண்டாம். சிம்பிளான மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மிளகு சீரகத்தூள் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் பாருங்கள், மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வீட்லேயே வாங்கி சிக்கனை அந்த போன்லெஸ் இல்லாமல் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். இப்போ அந்த கறியை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொத்துக்கறியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் சிக்கனே வாங்கி மிக்சியில் அடித்து யூஸ் பண்ணிக்கலாம். எலும்பு இல்லாத சிக்கனை எடுத்து மிக்சியில் அடித்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா போட்டு கலந்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சுண்டுச்சுன்னா இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், 4 தோசைனாலும் சாப்பிடுவீங்க, சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கொத்தமல்லி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆகணும், அது வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. பொரியல் மாதிரி நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறமா இப்போ தோசை மாவு ஊற்றி சர்வ் பண்ணுறது. அப்போ நல்லா ஒரு குளிக்க தண்ணி சூடானதையும் ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஊற்றிக்கோங்க, சன்னமாக வேண்டாம், மொத்தமாக ஊற்றிக்கோங்க. தோசை மாவு நல்லா ஊற்றிக்கோங்க. இப்போ நாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கறி, மதுரை ஃபேமஸ் அந்த ஸ்டஃபிங், அந்த கறியை போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அப்படியே நிறைய போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், கறி வெந்துடுச்சு, இந்த தோசை வந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது வந்து எலும்பு குழம்புக்கு இது அதோடு வச்சு சர்வ் பண்ண போகிறேன். மதுரை ஃபேமஸ் சிக்கன் தோசை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.